அத்தை என்னாச்சு? இந்தாங்க தண்ணி குடிங்க. அண்ணி என்னாச்சு? ஏன் குழப்பமா இருக்கீங்க? இது நீ எப்படி எடுத்துப்பேன்னு தெரியல கார்த்தி. உன்கிட்ட சொல்றதுக்கு எனக்கு கொஞ்சம் சங்கடமா தான் இருக்கு. ஒண்ணுல கார்த்தி, கொஞ்ச நாளாவே அவர்கிட்ட ஒரு மாற்றம் தெரியுது. உங்க அண்ணன் முன்ன மாதிரி இல்ல கார்த்தி. அவரை இப்படிலாம் நான் பார்த்ததே இல்ல. எப்ப பாரு போன்ல யார் கூடயோ பேசிட்டே இருக்காரு. அதுவும் வீடியோ கால் மாதிரி போனை கையில புடிச்சுக்கிட்டே பேசிட்டு இருக்காரு. நான் கிட்ட போனா போனை டக்குன்னு மறைச்சுக்கிறாரு. என்ன பண்றீங்கன்னு கேட்டா ஏதாச்சும் சொல்லி சமாளிக்கிறாரு. அவர் பொய் சொல்றாருன்னு அவர் முகத்தை பார்த்தாலே எனக்கு தெரியுது. இந்த மாதிரி அவர் இருந்ததே இல்ல. எப்பயும் போனும் கையுமா இருக்காரா? அதான் ஒரே குழப்பமா இருக்கு. அண்ணி நீங்க கவலைப்படாதீங்க. அவன் என்ன பண்றான்னு நான் உங்களுக்கு கண்டுபிடிச்சு சொல்றேன். நீ எதுக்கு நான் இப்படி சஸ்பென்ஸ் கொடுத்து அவங்களை குழப்புற? ஒரு காலத்துல நான் உனக்கு லவ் குருவா இருந்தேன். இப்போ நீ எனக்கு அட்வைஸ் பண்றியா? ஒரு விஷயத்த நல்லா யோசிச்சு பாரு. தாலி கட்டின ஃபர்ஸ்ட் டேல இருந்து நீயும் பவியும் ஒருத்தரை நல்லா லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. ஆனா என் கதை அப்படியா? எனக்கு அவளை பிடிக்குமா பிடிக்காதான்னு தெரியாமலேயே அவ என் கூட இவ்வளவு நாள் வாழ்ந்துட்டு இருக்கா. ஆனா நான் அவளை எவ்வளவு லவ் பண்றேன்னு அவளுக்கு தெரியாதுடா. இத்தனை நாளா அவளை கஷ்டப்படுத்தினதுக்கு எல்லாத்துக்கும் சேர்ந்து அவளுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷத்தை கொடுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன்டா. உங்களை நினைச்சு நான் கவலைப்பட்டுட்டு இருக்கேன். நீங்க என்னடா சிரிக்கிறீங்களேங்க? மாடியில இவ்வளவு நேரமா என்ன பண்றீங்க? நிறைய போன் வந்துச்சு கண்மணி. இங்க வச்சு பேசினா உனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும் தான் மாடியில போய் நான் பேசினேன். என்னங்க இது ஸ்கிரீனு ப்ரொஜெக்டர்லாம் இருக்கு? படம் பார்க்க போறோமா? வர வர சர்ப்ரைஸ்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க. எல்லாம் உனக்காக தான். 2-3 நாளா நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு கேட்டுட்டே இருந்தல. நான் என்ன பண்ணேன்னா இப்ப பாரு. என் வாழ்க்கையில நான் அதிகமா சந்தோஷமா இருந்த நாட்கள் எது தெரியுமா? உன் கூட இருந்த அந்த நாட்கள் மட்டும்தான் கண்மணி. என் மனசுல எவ்வளவு பெரிய வலி இருந்தாலும் உன் குரலை கேட்டா எல்லாமே மறைஞ்சு போயிடும். உன்னையே எனக்கு இவ்வளவு பிடிச்சிருக்குன்னு யோசிச்சு பார்த்தா உன்னோட அந்த அன்பு தான்.